الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆவின் உண்மை தன்மையை எடுத்துரைத்தவாறு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் உலக வாழ்க்கைக்காக எவ்வாறு முயற்சிகளை மேற்கொள்வானோ அதனை போன்று இறை வழியிலும் செய்ய வேண்டும். பஞ்சாபியில் ஒரு பழமொழி உள்ளது, ஜோ மங்கே சோ மர் ரஹே மரே சோ மங்கஞ்சா. மக்கள் துவா செய்யும்படி கூறுகின்றார்கள். துவா செய்வது மரணிப்பதாகும். இந்த பஞ்சாபி பழமொழியின் அர்த்தம் என்னவென்றால், எவரிடம் அதிகபட்ச நிம்மதியின்மை இருக்குமோ அவர் துவா செய்வார். துவாவில் ஒரு மரணம் உள்ளது. அதன் மிகப்பெரிய விளைவாக மனிதன் ஒரு வகையில் மரணித்து விடுகின்றான். உதாரணமாக, மனிதன் ஒரு துளி தண்ணீரை குடித்துவிட்டு எனது தாகம் தீர்ந்து விட்டது என வாதம் செய்தால், அல்லது அவருக்கு மிகவும் தாகம் இருந்ததென்றால் அவர் பொய்யர் ஆவார். ஒரு குவளை நிறைய தண்ணீர் குடித்தால் என்றால் அது இந்த விஷயத்தின் சாட்சியமாகும். முழுமையான வேதனையுடனும் நிம்மதியற்ற நிலையிலும் துவா செய்யும் போது, அதாவது ரூஹ் உருகி இறை சந்நிதியில் விழுகிறது, இதன் பெயர்தான் துவாவாகும். மேலும் இறைவனுடைய நடைமுறை இதுவாகும். அதாவது இப்படிப்பட்ட துவாக்கள் செய்யும் போது இறைவன் அதனை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லது அதற்கு பதில் கொடுக்கின்றான். அதாவது இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றோ அல்லது இந்த துவா இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படாது என தெரிவிப்பான். ஆக இதுதான் துவாவின் உண்மை தன்மை ஆகும். ஒரு சடங்கை போன்று துவா செய்யாதவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். அவர்கள் இறைவன் மீது முழுமையாக ஈமான் கொண்டவாறு, அதாவது இறைவன் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான் என நம்பிக்கை கொண்டவாறு, மேலும் இந்த நம்பிக்கையுடன் முழு ஈடுபாட்டுடன் துவா செய்வார்கள். அல்லாஹு தாலாவிடம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவி மற்றும் வழிகாட்டுதல் வேண்டுவதோ அல்லது தனது கஷ்டங்களுக்கு தீர்வு காண்பதற்கோ அல்லது இறைவனுடைய அருள்களுக்கு வாரிசாக வேண்டுமென்றாலோ, இவை அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்றால் ஒரு மனிதர் தனது அனைத்து ஆற்றல்கள் மற்றும் சக்திகளுடன் இறைவன் முன்பு குனிய வேண்டும். அவனிடம் துவா கேட்க வேண்டும். இன்று வரை இதுதான் நமது அனுபவமாக உள்ளது. இறைவன் இப்படிப்பட்ட துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லது துவா கேட்கக்கூடியவருக்கு விருப்பத்திற்கு ஏற்ப இல்லை என்றாலும் திருப்தி அடைவதற்கான வழிகளை அவன் காண்பிப்பான். பிறகு துவாவின் அதபுகளை, அதாவது ஒழுக்கங்களை விளக்கியவாறு ஓரிடத்தில் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவா மிகவும் அற்புதமான ஒன்றாகும். ஆனால் வருத்தம் என்னவென்றால், துவா செய்யக்கூடியவர்கள் துவாவின் ஒழுக்கங்களை தெரிந்திருப்பதில்லை. மேலும் இந்த காலத்தில் துவா செய்யக்கூடியவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிகளையும் அறிந்திருப்பதில்லை. கூறுகின்றார்கள், உண்மை என்னவென்றால் துவாவின் உண்மை தன்மையிலிருந்து முற்றிலும் அறிமுகம் இல்லாமல் போய்விட்டது. சிலர் துவாவை முற்றிலும் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
மேலும் சிலர் துவாவை மறுக்கக்கூடியவர்களாக இல்லை என்றாலும் அவர்களது நிலைமை எவ்வாறாக உள்ளதென்றால் அவர்களது துவாவின் அதபுகளை அதாவது ஒழுக்கங்களை அறியாதன் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்களது துவா அதன் உண்மையான பொருளின்படி துவாவாக இருப்பதில்லை. அதாவது துவாவின் ஒழுக்கங்கள் தெரிவதில்லை. துவாக்களின் ஒழுக்கங்களை அறியாததினால் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கூறுகின்றார்கள், உண்மை என்னவென்றால் துவா அதன் அசன் பொருளின்படி துவா செய்யப்படுவதே இல்லை. இதனால் இவர்கள் துவாவை மறுப்பவர்களை விட மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களது செயல் அவர்களை நாஸ்திகத்தின் பக்கம் கொண்டு சென்று விட்டது. துவாவிற்கு முதலாவதாக அவசியமாவது துவா செய்யக்கூடியவர் ஒருபோதும் சோர்வடைந்து அவநம்பிக்கை அடையக்கூடாது. மேலும் அல்லாஹு தாலாவின் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அதாவது இனி ஒன்றும் நடக்காது என இறைவன் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. நான் மிக நீண்ட காலம் துவா செய்து விட்டேன், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என தீய எண்ணம் கொள்ளக்கூடாது. ஆக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவாவுடைய உண்மைத்தன்மை மற்றும் ஒழுக்கங்களுடைய இந்த அறிவை நமக்கு தந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் தனது சஹாபாக்களுக்கு இந்த அறிவை தந்திருக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு நேரடியாக தர்பியத் வழங்கி இருக்கிறார்கள். மேலும் அன்னாருடைய வருகையின் மூலம் உலகில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. இறைவன் புறமிருந்து ஒரு திட்டமும் செயல்பட்டது. அது இறைவன் யாரெல்லாம் சீர்திருத்த விரும்பினானோ அவர்களிடமும் துவாவின் உண்மைத்தன்மை மற்றும் துவாவின் ஒழுக்கங்களை பற்றிய அறிவை ஏற்படுத்தியது. இதன் மூலம் அன்னார் மீது அவர்களது ஈமான் மேலும் வலுப்பெற்றது. தற்பொழுது நான் அன்னாரது காலத்தில் அன்னாரிடமிருந்து பலன் பெற்ற சில சஹாபாக்களை பற்றி கூறுவேன். இவர்கள் துவாவின் உண்மைத்தன்மையை அறிந்திருந்தார்கள். மேலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவர்களது துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காட்சிகளையும் காண்பித்தான். இதன் மூலம் அவர்களது ஈமானும் வலுப்பெற்றது. மேலும் அவர்கள் மற்றவர்கள் நேர்வழியினை அடைவதற்கு காரணமாகவும் அமைந்தார்கள். ஹஜ்ரத் மியா முகமது நவாஸ் கான் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், 1906 சியால்கோட்டில் பிளேக் நோய் மிகவும் அதிகமாக பரவியிருந்தது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விட்டது. எல்லா பகுதியிலும் சடலங்களே தென்பட்டன. மௌலவி முபாரக் சாஹிப் சதர்மே மௌலவி பக்ஷ் சாஹிபுடைய வீட்டில் தர்ஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நான் படுத்திருந்தேன். எனக்கு பிளேக் நோயின் கட்டிகள் வந்தன. நான் துவா செய்தேன், இறைவா, நான் உன்னால் அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொண்டேனே, எனக்கும் கட்டிகள் வந்துள்ளனவே என்றேன். நான் இப்போது இறந்து விடுவேனே என்றேன். ஆனால் இறைவனது வல்லமை விடுவதற்குள் அந்த கட்டிகள் மறைந்து விட்டன. மேலும் எனது நண்பர் முகமது ஷா ஒருவர் இருந்தார். அவரை நான் பார்த்தேன். அவர் மரணித்து கிடந்தார். நானும் முகமது ஷாவும் ஒரே அறையில் தான் இருந்து வந்தோம். அடுத்து ஹலிஃபா நூருத்தீன் சாஹிப் ஜம்முவை சேர்ந்தவர் அறிவிக்கின்றார்கள், நான் ஒருமுறை ஜம்முவிலிருந்து நடந்து குஜராத் வழியாக காஷ்மீர் சென்றேன். வழியில் குஜராத்தின் அருகில் ஒரு காட்டில் தொழுதுவிட்டு அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி என்ற துவாவை மிகவும் உருக்கத்துடன் வேண்டினேன். இறைவா, என்னுடைய நிலையை சீர்படுத்துவாயாக என துவா செய்தேன். அதன் பிறகு இறைவன் எனது வருமானத்திற்கான வழியினை எவ்வாறு ஏற்படுத்தினான் என்றால், எனக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படவே இல்லை. ஏதேனும் சிறந்த வியாபாரம் எதுவும் செய்யாமல் மறைவில் இருந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் என்னிடம் வந்தன. ஹசரத் அமீர் கான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 1915 நான் எனது குடும்பத்துடன் காதியானில் இருந்தபோது
எனது மகன் அப்துல்லா கானுக்கு பிளேக் நோய் ஏற்பட்டது. 2 நாள் காய்ச்சல் மோசமானதாக இருந்தது. நான் மாலை 4 மணி அளவில் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது அவனது நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருந்தது. அந்த நேரத்தில் இவன் மட்டும்தான் எனது பிள்ளையாக இருந்தான். தாய் பல நாட்களாக தனது மகனது கஷ்ட நிலையை கண்டு கவலையடைந்து கொண்டிருந்தாள். என்னை கண்டதும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். என்னிடம் பிள்ளையை தந்தால் அது மிகவும் அதிகமான கோடை காலம், மிகவும் சின்ன வீடாக இருந்தது. தனிமை போன்றவை பயத்தினை மேலும் அதிகரித்தது. வசதி இல்லாத வீடு, கோடை காலம், தனிமை, மேலும் பிள்ளையும் மிகவும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான். இதன் காரணமாக பதற்றம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் குழந்தையை எடுத்து எனது மார்போடு அணைத்துக் கொண்டேன். குழந்தையின் மோசமான நிலைமையை மற்றும் எனது ஆதரவற்ற நிலைமையை எண்ணி என்னையும் அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. இந்த கஷ்டமான நேரத்தில் இறைவா, எனது அன்பிற்குரிய இறைவா, இந்த கஷ்டமான நேரத்தில் உன்னை தவிர வேறு எவரும் துக்கத்தை போக்கக்கூடியவரோ மருத்துவரோ இல்லை. நீ மட்டும்தான் நிவாரணம் அளிக்கக்கூடியவனாவாய் என திரும்ப திரும்ப துவா செய்து கொண்டிருந்தேன். இந்த நினைப்பில் நான் எந்த அளவு மூழ்கினேன் என்றால், திடீரென்று எனது உள்ளத்தில் இந்த எண்ணம் தோன்றியது. அதாவது, நீ திருக்குரானுடைய துவா குல்னா யா நாரு கூனி பரதம் வசலாமா அலா இப்ராஹிம் என்ற துவாவை ஓதி உனது கையை குழந்தையின் தலையிலிருந்து பாதம் வரை கொண்டு வா, இதனை திரும்ப திரும்ப செய் என தோன்றியது. ஆகையால் நான் அழுதவாறு ஈரமான கண்களுடன் அவ்வாறே செய்தேன். சில நிமிடத்திலேயே குழந்தையின் காய்ச்சல் குறைந்தது. வெறும் கட்டி மட்டும் எஞ்சியிருந்தது. மறுநாள் கட்டி ஆபரேஷன் செய்யப்பட்டது. 4-5 நாட்களில் குழந்தை முழுவதுமாக குணமடைந்தான். ஹஜ்ரத் சௌத்ரி அமீர் முகமது கான் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், நான் எனது மனைவிக்கு ஹோஷியார்பூர் மருத்துவமனையில் மருத்துவம் செய்து ஒரு நீண்ட காலம் கழிந்தது. 3 முறை காலில் ஆபரேஷன் செய்தும் கால் குணமடையவில்லை. கருணை உள்ளம் கொண்ட ஒரு ஆங்கிலேய நர்ஸ் ஒருவள் இருந்தால், அவள் ஒரு நாள் எங்களிடம், நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுடைய காலை கணுக்கால் வரை வெட்டி எடுத்து விடலாம் என்றார். ஏனென்றால் இதுவரை இந்த கால் குணமடையவில்லையே என்றால், கங்கீரி உடைய நிலை போன்றுள்ளது, நோய் கணுக்காலுக்கு மேலே சென்றுவிடக் கூடாது என்றால், நானும் வீட்டில் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டு அனுமதி வழங்கினேன். அந்த நர்ஸ் எனது மனைவியை கணுக்கால் வெட்டப்பட வேண்டிய மற்றொரு அறைக்கு கொண்டு சென்றாள். நான் உடன் செல்வதற்கு நர்ஸ் சாஹிபாவிடம் அனுமதி கேட்டேன். இந்த ஆபரேஷன் எனது மனைவிக்கு நடக்கவிருந்தது. அவர் என்னை இங்கேயே இருக்கும்படி கூறினார். ஆகையால் நான் அங்கேயே ஒழுது செய்துவிட்டு தக்பீர் கட்டி தொழுகையில் ஈடுபட ஆரம்பித்தேன். மனைவிக்கு ஆபரேஷன் செய்வதற்காக அழைத்து சென்றிருந்தார்கள். நான் நஃபில் தொழுகையில் துவாவில் மூழ்கினேன். என்னுடைய எண்ணம், இறைவா, நீ வல்லமை படைத்தவனாவாய், நீ விரும்புவதை செய்யக்கூடியவனாவாய். ஆக நீ இப்பொழுது கால் வெட்டப்படுவதிலிருந்து காப்பாற்று. ஏனென்றால் கால் வெட்டப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறையாகவே அது இருக்கும். உன்னால் முடியாத செயல் எதுவும் இல்லை. இந்த எண்ணத்துடன் சஜிதாவில் முழுவதுமாக உருக்கத்துடன் மன்றாடினேன். அப்போது பாதி மயக்க நிலையில் இந்த அழைப்பு வந்தது. ஒரு சப்தம் வந்தது, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. இந்த சப்தம் கேட்டவுடன் நான் சஜிதாவில் இருந்து தலையை உயர்த்தினேன். நான் என்ன பார்த்தேன் என்றால், நர்ஸ் சாஹிபா என்னை நோக்கி ஓடி வந்தார். வந்து, சிவில் சர்ஜன் சாஹிப், இந்த முறை காயங்களை நானே தூய்மை செய்கின்றேன் என்றும், காலை வெட்ட மாட்டேன் என்றும், காலை எப்போது வேண்டுமென்றாலும் வெட்டலாம், ஆனால்
வெட்டப்பட்ட காலை ஒட்ட வைப்பது முடியாதாகும் என என்னிடம் கூறினாள். இறைவனுடைய இந்த வல்லமையின் வெளிப்பாடு மற்றும் இந்த அருளுக்கு அர்ப்பணம் ஆகிறேன். அவன் இந்த இக்கட்டான நேரத்தில் லா தக்னத்து என்ற நற்செய்தியை அறிவித்து அற்புதத்தை வெளிப்படுத்தினான். அவரது மனைவி கால் வெட்டப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டாள். ஹசரத் அமீர் கான் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை 1925 அஞ்சுமனில் அதிக செலவுகள் ஆனதன் காரணமாக ஆட்குறைப்பு செய்யப்பட்டது. நானும் அதன் கீழ் வந்தேன். வீட்டின் தேவைகள் என்னை அதிகமாக கஷ்டப்படுத்தின. நான் இந்த வறுமையில் இறைவனுடைய சன்னதியை தவிர வேறு எதனையும் உதவி புரியக்கூடியதாக காணவில்லை. ஆகையால் அவனிடமே குனிந்தேன். அப்பொழுது ரமலான் மாதமும் வந்தது. இதில் அதிக அளவு துவா செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பிறகு ஈத்திகாஃபில் மேலும் உருக்கத்துடன் துவா செய்ய வாய்ப்புகள் கிடைத்தன. அப்பொழுது பஞ்சாபியில் இல்ஹாம் இறங்கியது. தம் பட் ஜமானா கட் பலே தின் ஆவேங்கே. இந்த நற்செய்தி வந்தும் கூட பல நாட்கள் ஆனது. வறுமை மிகவும் வாட்டியது. மீண்டும் நற்செய்தி பாரிசில் வந்தது. கம் மக்சூஸ் ஆங்கே தரி தஷ்வீஷ் குர்மி வசல் யார்மே பீனம். இந்த நற்செய்திக்கு சில நாட்களுக்கு பிறகு இறைவன் எனக்கு ஆண் பிள்ளையை வழங்கினான். அவனது பெயர் மெஹமூத் அஹமது ஆகும். அதற்கு பிறகு நான் ஆகஸ்ட் 1926 காசியாத் காவல் நிலையத்தில் 90 ரூபாய் மாத வருமானத்தில் சப் இன்ஸ்பெக்டராக ஆனேன். அதாவது இறைவன் மாதம் 30 ரூபாய்க்கு பகரமாக மாதம் 90 ரூபாய் வருமானத்தை வழங்கினான். ஹசரத் பாபு அப்துல் ரஹ்மான் சாஹிப் ஹசரத் சௌத்ரி ருஷ்தம் அலி சாஹிப்புடன் தனது ஒரு பயணத்தை பற்றி கூறுகின்றார்கள். நானும் சௌத்ரி சாஹிப் மற்றும் 2-3 அகமதிகளும் ஒரு குதிரை வண்டியில் அமர்ந்து காதியான் வந்தடைந்தோம். இந்த பாதையினை முதன்முறையாக கண்டோம். எந்த அளவு சோர்வடைந்தோம் என்றால் வண்டி அதிகமாக குலுங்கியதன் காரணமாக உடல் வலி அதிகமாக இருந்தது. வழிபாதை அனைத்தும் குண்டும் குழியுமாக இருந்தது. பாதைகள் பண்படுத்தப்படாமல் சவக்குழியை போன்று காணப்பட்டன. அதன் பிறகும் ரயில் வருவதற்கு முன்பு இந்த பாதையில் குதிரை வண்டியிலும் நடந்தும் காதியான் சென்று வந்தோம். காதியான் வந்தடைந்ததும் விருந்தினர் அறையில் நாங்கள் தங்கினோம். அதற்கு பிறகு நானும் சௌத்ரி சாஹிப்பும் உசூரை சந்தித்தோம். உசூர் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கின் மாடியில் வடக்கு பகுதியில் ஒரு சிறிய பள்ளியாக இருந்தது. அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஏறக்குறைய 10 அல்லது 12 மற்ற சகோதரர்களும் கூடியிருந்தனர். அதில் மௌலவி ஹக்கீம் நூர்தீன் சாஹிப் மற்றும் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ஆகியோரும் இருந்தனர். முசாஃபா செய்த பின்னர் சௌத்ரி சாஹிப் என்னை அறிமுகம் செய்து வைத்தார்கள். நான் சிறிய தொகை ஒன்றை கைக்குட்டையில் கட்டி உசூரிடம் கொடுத்தேன். உசூர் கைக்குட்டையை வாங்கி வைத்துக் கொண்டார்கள். சிறிது நேரம் கழிந்து என்னுடைய விண்ணப்பத்திற்கு இணங்க ஹுசூர் அவர்கள் என்னிடம் பையத் வாங்கினார்கள். பையத் செய்த பிறகு வந்திருந்த அனைவரும் துவா செய்தனர். பிறகு நாங்கள் ஹுசூரிடமிருந்து விடைபெற்று பண்படுத்தாத பாதையில் பயணம் மேற்கொண்டு பட்டாலா வந்தடைந்தோம். பட்டாலாவிலிருந்து ரயிலில் பயணம் செய்து வீட்டிற்கு வந்தடைந்தோம். வீடு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போது அதனை விட்டு காதியான் சென்றோம். அதாவது அந்த நாட்களில் அவர் வீடு கட்டி கொண்டிருந்தார். பிறகு திரும்பி வந்து தனது வீடு கட்டுமான பணியை தொடங்கினேன். கீழ்த்தளம் கட்டப்பட்ட பின்பு மேல் பகுதியில் வீடு கட்ட ஆரம்பித்த போது திடீரென நான் உடல்நலம் குன்றி போனேன். காய்ச்சலின் அளவு 104 டிகிரி வரை சென்றது. இது போன்று பல நாட்கள் கழிந்தன. சௌத்ரி ருஷ்தம் அலி சாஹிப் உடல்நலம் விசாரிப்பதற்காக தினந்தோறும் வருவார்கள். வந்து ஆறுதல் வழங்குவார்கள். அவர் நான் தினமும் ஹுசூர் அவர்களுக்கு துவாவிற்காக எழுதுகின்றேன் என்றார். ஒரு நாள் பகலில் எனக்கு கனவு மூலமாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே வஃபாத்தான எனது சகோதரி துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கூறுகிறார். கண் விழித்ததும் நான் எனது மனைவி, எனது சகோதரன் மற்றும் எனது பிள்ளைகளிடம் கூறினேன், எனது சகோதரி இங்கு நின்றிருந்தால் மேலும் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என கூறினாள் என்றேன். ஆனால் அதற்கு பின்பு நடந்தது என்னவென்றால் காய்ச்சலின் வேகம் மேலும் அதிகரித்து கொண்டே சென்றது. நான் பல நாட்கள் வரை சுய நினைவு அற்று கிடந்தேன். வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் வருத்தமடைந்தார்கள். குறிப்பாக சௌத்ரி ருஷ்தம் அலி சாஹிப்புக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஒருவேளை இப்பொழுது வஃபாத் நடைபெற்றால் அனைவரும் இது பையத் செய்தனால் வந்த விளைவாகும் என கூறுவார்கள். இதன் மூலம் வீட்டில் உள்ளவர்களிடம் இவருடன் பையத் செய்த நண்பர்களிடமும் மிகவும் மோசமான தாக்கம் ஏற்படும். சௌத்ரி சாஹிப் மர்கும் துவாவில் ஈடுபட்டார்கள்.
உடல்நலம் பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் உசூருக்கு கடிதம் எழுதி வந்தார்கள். இறைவனுக்கு நன்றி, எனக்கு நிவாரணம் கிடைக்க ஆரம்பமானது. ஒரு மாதத்திற்குள் முழுவதுமாக குணமடைந்தேன். நாங்கள் பெருநாள் தொழுகையை கடையில் தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா கனவில் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என கூறினான். அது முழுமையடைந்து விட்டது. ஹஸ்ரத் ஹாஃபிஸ் முபாரக் அகமது சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் முதல் ஹலீஃபா அவர்கள் மௌலவி கான் மலிக் கான் அவர்களுக்கு தனிப்பட்ட கண்ணியம் அளித்து வந்தார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், ஹஸ்ரத் கான் மலிக் கான் சாஹிப் கூறி வந்தார்கள், மௌலவி சாஹிப் மாணவராக இருந்த காலத்தில் துவா செய்யுங்கள், நான் பெரிய மனிதனாக வேண்டும் என கூறி வந்தார்கள். பெரிய மனிதன் ஆக வேண்டும் என்பது மார்க்கத்தில் முன்னேறுவது என்பதாகும். கூறுகின்றார்கள், நான் ஹலிஃபாவுடைய இந்த கூற்றை கேட்டு அவருக்காக அதிகமாக துவா செய்து வந்தேன். நான் மௌலவி சாஹிபுக்காக துவா செய்தேன். மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களையும் கண்டு அன்னாருக்கு எடுத்து கூறினேன். நீங்கள் பெரிய மார்க்க பெரியவராகி விடுவீர்கள், அதாவது துவா செய்வதன் மூலம் மார்க்கத்தில் பெரிய மனிதராக வேண்டும் என்பதுதான் அன்னாரின் விருப்பமாக இருந்தது. ஹசரத் அப்துல்லா சாஹிபுடைய மகன் ஹசரத் அப்துல் சத்தார் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், உசூருடைய முன்னறிவிப்பு அஃபத்தித் தியாரு மஹில்லுஹா வ முகாமுஹாவுக்கு பிறகு, அதாவது தற்காலிக குடியிருப்புகளும் அழிந்துவிடும், நிரந்தரமான குடியிருப்புகளும் அழிந்துவிடும். இது ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இல்ஹாம் ஆகும். கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு பூகம்பத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு எனக்கு கனவு வந்தது. அதில் உசூர் அவர்கள் எங்களது வீட்டில் எங்களது கட்டிலில் அமர்ந்துள்ளார்கள். அப்போது நான் கூறினேன், எனது கிராமத்துக்காரர்கள் எனக்கு மிகவும் அதிகமாக கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், தாங்கள் எனக்காக துவா செய்யுங்கள். அதற்கு உசூர் அவர்கள் பஞ்சாபியில் கூறினார்கள், மேத்தே யோஹி கம் கர்னே ஹோனா, அதாவது நான் இந்த வேலையை தான் செய்கின்றேன் என அவருக்கு கனவில் கூறப்பட்டது. அப்பொழுது மீண்டும் நான் உசூரிடம் எனக்காக தனியாக துவா செய்யுமாறு வேண்டினேன். உசூர் அவர்கள் எனது இடது கையை பிடித்தவாறு ஒரு கையினாலேயே துவா செய்ய ஆரம்பித்தார்கள். கனவில் நான் 2 கைகளாலும் துவா செய்ய ஆரம்பித்தேன். துவா செய்து கொண்டிருந்த போதே மிகவும் மோசமான ஒரு பூகம்பம் வந்தது. நான் விழப்போனேன், ஆனால் உசூரை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். அன்னாருடைய விழா பகுதி அருகே வந்தேன். இவ்வாறு கனவில் பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு விழிப்பு வந்தது. காலையில் நான் காதியான் வந்தேன். உசூர் அவர்கள் தோட்டத்தில் பெரிய கூடாரம் ஒன்றை அமைத்திருந்தார்கள். நான் கூடாரத்தின் அருகில் சென்றபோது உசூர் அவர்கள் வெளியில் நடந்து கொண்டிருந்தார்கள். நான் சலாம் கூறி முசாஃபா செய்தேன். நான் ஒரு கனவை கூற விரும்புகின்றேன் என்றேன். அதற்கு உசூர் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். இந்த கனவை நான் உசூரிடம் கூறினேன். உசூர் இந்த வார்த்தையை நீர் காப்பாற்றப்படுவீர் என்பதனை ஏறக்குறைய 3 முறை கூறினார்கள். கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு எனது வீட்டில் பிளேக் நோய் ஏற்பட்டது. எனது மனைவி மற்றும் எனது மகள் ஆகிய இருவருக்கும் பிளேக் நோய் ஏற்பட்டது. இங்கு தினமும் 10 முதல் 12 பேர் மரணிக்கின்றார்கள். நீர் இறந்துவிட்டால் உனது கபரை யார் தோண்டுவார்? ஏனென்றால் அகமதிகளுக்கு அருகில் எவரும் வரமாட்டார். உனது மையத்தை யார் எடுப்பார், யார் குளிப்பாட்டுவார் என மக்கள் கூறினர். அதற்கு நான் கூறினேன், எங்களை இறைவனிடம் விட்டு விடுங்கள். எனது மனைவி மரண தருவாயில் இருக்கிறாள். நான் ஒழு செய்துவிட்டு இறைவனிடம் இவ்வாறு துவா செய்தேன், இறைவா, எங்களுக்கு கபர் தோண்டக்கூடியவர் யாரும் இல்லை, எங்களை தூக்கக்கூடியவர் குளிப்பாட்டக்கூடியவர் எவரும் இல்லை. அப்பொழுது என்னிடத்தில் ஆரஞ்சு பழம் இருந்தது. அதனை உரித்து மனைவியின் வாயில் போட்டுக் கொண்டிருந்தேன். அவள் அதனை சாப்பிட்டு முடித்ததும் எனது மனைவிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அதனுடன் காய்ச்சலும் குணமாயிற்று. எனது மகளது கட்டிகளில் எருக்கன் பாலையிட்டேன். எருக்கன் என்பது ஒரு சிறியின் பெயராகும். அவளுக்கு நிவாரணம் கிடைத்தது. பிறகு இறைவனிடம் நான் துவா செய்ய ஆரம்பித்தேன். பஞ்சாபிலேயே துவா செய்தேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் ஓதினேன். அப்போது எனது நாவிலிருந்து இந்த வார்த்தைகள் தாமாகவே வெளிப்பட்டன. குல் சீரு ஃபில் அர்லி கைஃப கான ஹாஃபிதுன் அலை. இதன் மூலம் எனது மனைவியும் எனது மகளும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போது உசூருடைய கூற்று எனக்கு நினைவிற்கு வந்தது, நீர் காப்பாற்றப்படுவீர். 3 முறை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனை கூறினார்கள். நீர் காப்பாற்றப்படுவீர், நீ காப்பாற்றப்படுவீர். இறையருளால் அவர் காப்பாற்றப்பட்டார். ஹசரத் மீர் மெஹதி ஹுசைன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
ஒரு நாள் நடந்த சம்பவம். நான் சுபு தொழுகை தொழுதுவிட்டு மஸ்ஜித் முபாரக்கில் இருந்து பீர் சிராஜுல் ஹக் சாஹிபுடன் அவருடைய வீட்டின் படியில் நின்று கொண்டிருந்தேன். பீர் சாஹிப் யாரையோ பற்றி பெரிய கதை கூறி கொண்டிருந்தார்கள். எனக்கு மறைவான அறிவிப்பின் மூலம் தெரிய வந்தது என்னவென்றால், எனது உயிர் ஆபத்தில் உள்ளது. அதாவது அவருக்கு ஓர் உணர்வு ஏற்பட்டது. நான் இந்த நாட்களில் உசூருடைய வீட்டிற்கு காவலாளியாக இருந்தேன். நான் அங்கிருந்து ஓடினேன். எனக்கு முன்பு முகமது அக்பர் கான் சனூரி சில பொருட்களை பஜாரிலிருந்து வாங்கி வீட்டிற்குள் நுழைந்தார். மேலும் உசூர் அவர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். மியா மெஹதி ஹுசைன் இருக்கிறாரா என்றார்கள். அக்பர் கான் இல்லை என பதிலளித்தார். அவர் ஏதாவது கடைகளில் இருப்பார் என்றார். நான் உடனே உள்ளேன் என கூறினேன். அக்பர் கான் சாஹிப் இவர் எங்கிருந்தாவது வந்திருப்பார் என்றார். உசூர் அவர்கள் என்னிடம் இந்த திருக்குரானை கொண்டு செல்லுங்கள், இந்த கருத்துடைய வசனத்தை கண்டறிந்து அடையாளம் இட்டு கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டார்கள். அப்பொழுது எனது நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால், ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த வசனத்தை தேடினார்களோ அதனை நானே கண்டறிந்து காண்பிக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது. பிறகு நான் இறைவனிடம் துவா செய்தேன். எவ்வாறு அல்லாஹு தாலா உடனடியாக துவாவை ஏற்றுக்கொண்டான் என்றால், நான் அங்கு நின்றவாறே இறைவனிடம் அந்த ஆயத் எனக்கே தெரியப்படுத்த வேண்டும் என துவா செய்தேன். இவ்வாறு துவா செய்த பிறகு நான் திருக்குரானை திறந்தேன். அப்போது எனது முதல் பார்வை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த வசனம் இது பட்டது. நான் உசூரிடம் ஆயத் இதோ இருக்கிறது என்றேன். அதற்கு உசூர் ஹக்கீம் ஃபசல்தீன் சாஹிபிடம் கேட்டு வாருங்கள் என்றார்கள். அதாவது ஹக்கீம் ஃபசல்தீன் சாஹிபிடம் சென்றுதான் அந்த ஆயத்து எங்கு உள்ளது என அடையாளமிட்டு வர கூறியிருந்தார்கள். நான் உசூர் அந்த ஆயத்து இதோ இருக்கிறது என்றேன். பிறகு ஆம், ஹக்கீம் ஃபசல்தீன் சாஹிபிடம் சென்று கேட்டு வாருங்கள் என்றார்கள். பிறகு மீண்டும் நான் உசூர் ஆயத்து இங்கே இருக்கிறது, ஹக்கீம் ஃபசல்தீன் சாஹிபிடம் கேட்க வேண்டியது என்ன இருக்கிறது என்றேன். பிறகு உசூர் எனது கையிலிருந்து திருக்குரானை வாங்கி அந்த வசனத்தை படித்தார்கள். பிறகு ஆமாம் இதுதான் என கூறினார்கள். அதன் பின்னர் மேல் பகுதிக்கு சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் ஹாஃபிஸ் குலாம் ரசூல் சாஹிப் வசீராபாதி அறிவிக்கின்றார்கள், எனக்கு தொடர்ந்து முழுமையாகவும் நினைவில் இல்லை, மாறாக பொதுவாக எனக்கு இது நினைவில் வந்தது. கடந்த கூறப்பட்ட விவாதத்திற்கு பிறகு ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சார்பாக ஒரு பிரசுரம் வெளியிடப்பட்டது. சர்வசமய மாநாட்டை பற்றியதாக இருந்தது. அதில் உசூருடைய இல்ஹாம் எனது கட்டுரை மேலானதாக இருக்கும், அதாவது இஸ்லாமிய போதனை தத்துவ ஞானம் என்பது பற்றியும் இருந்தது. நான் அப்போது சில காரணங்களால் நோயாளியாக இருந்தேன். உசூருடைய இந்த வாதம், அதாவது எனது கட்டுரை அனைவரையும் விட மேலானதாக இருக்கும் என்பது மிகப்பெரிய வாதமாகும். இறைவனுடைய உதவி இல்லாமல் யாரால் இவ்வாறு கூற முடியும்? கூறுகின்றார்கள், நான் ஒருமுறை அஹ்லே ஹதீஸ் மௌலவியை லாகூர் இருந்து கஷ்டப்பட்டு மாநாடு நடக்கும் இடம் வரை அழைத்து வந்தேன். அவர் மௌலவி சனாவுல்லா, மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலி போன்றோரின் உரைகளை கேட்டார். அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வகையில் இருந்தது. ஆனால் உசூருடைய உரை ஆரம்பமானதும் கால் வைக்க இடமில்லை. மக்கள் எவ்வளவு அமைதியாக கேட்டார்கள் என்றால் எந்த விதமான சப்தமும் எழவில்லை. மேலும் பல அறிஞர்கள் மிர்சா சாஹிபுடைய உரையை கேட்பதற்காக தனது நேரத்தையும் அர்ப்பணித்தார்கள். நிர்ணயிக்கப்பட்ட நாட்களில் 2 நாட்கள் அதிகமாக்கப்பட்டன. உரை முடிவை எட்டிய போது அப்போது நான் அதே இடத்திலேயே இறைவனிடம் துவா செய்தேன். பாருங்கள், அல்லாஹ் நல்ல இயல்பு கொண்டவர்களுக்கு எவ்வாறு நேர்வழி காட்டுகின்றான் என்பதை. அல்லாஹ்வே, இவர் உனது அன்பிற்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அதே நபர் என்றால் அவருடைய பரக்கத் மூலம் என்னுடைய இந்த நோயை குணப்படுத்து என்று துவா செய்தேன். மாநாடு முடிந்த பின்னர் நான் மாநாட்டின் பெரிய வாயில் வழியாக வெளியே வந்த பொழுது அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு எந்த விதமான நோயும் இல்லை என தோன்றியது. அன்று முதல் இன்று வரை அந்த நோய் எனக்கு மீண்டும் வரவே இல்லை. இவ்வாறு அவர் அஹ்மதியானார். ஹஜ்ரத் அல்லா பக்ஷ் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், கரம்தீனுடைய வழக்கில் ஆரம்பத்தில் ஆரிய சமாஜை சேர்ந்த சந்துலால் நீதிபதியாக இருந்தார். எனது ஒரு ஆரிய சமாஜ் நண்பர் கிர்தாரிலால், இவர் கணக்கராக இருந்தார். இவர் என்னிடம் வந்து எங்களது கமிட்டியில் மிர்சா சாஹிபுக்கு மிகவும் கடினமான தண்டனை வழங்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றார்.
இதனை கேட்டதும் நான் உசூர் அவரிடம் இதனை எடுத்துரைத்தேன். அன்னார் துவா செய்யுங்கள் என்றார்கள். பிறகு நான் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டேன். நான் அமிர்தசரஸ் சென்ற போது காலையில் சுபு தொழுகைக்கான நேரமாக இருந்தது. நான் மஸ்ஜிதுக்கு சென்றேன். மஸ்ஜிதுடைய விரிப்பில் உட்கார்ந்திருந்தேன். சலவாத் ஓதிக் கொண்டிருந்தேன். எனது வலது காது கேட்காது, இப்போதும் கேட்காது. ஆனால் அப்போது எனது வலது காதில் மிகவும் சத்தமாக சந்துலால் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு மரணித்து விடுவார் என சப்தம் வந்தது. பிறகு நான் உசூரிடம் வந்து இந்த காதில் மிகவும் சத்தமாக சந்துலால் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே மரணித்து விடுவார் என கேட்டது என்றேன். அன்னார் இதனை நற்செய்தி கனவு என கூறினார்கள். துவா செய்யுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகு நான் கனவில் ஒரு முஸ்லிம் மாஜிஸ்ட்ரேட் இருக்கிறார். அவர் ஆத்மராமிற்கு வெள்ளை நிற கிளாஸில் தண்ணீர் கொடுக்கின்றார். எந்த முகம் கனவில் ஆத்மராமாக காண்பிக்கப்பட்டதோ அதில் அவன் கால் ஊனமுற்றவனாக இருந்தான். இதற்கு பிறகு தீர்ப்புடைய நாள் வந்தபோது நான் குருதாஸ்பூரில் இருந்தேன். ஒருவர் விடுப்பில் சென்றார் அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டு சென்றார். அவரை வண்டியில் ஏற்றி விடுவதற்காக சில மக்களுடன் ஆத்மராமும் வந்திருந்தார். நான் கனவில் கண்ட தோற்றத்தில் நான் அவனை கண்டேன். பிறகு நான் ஹஜ்ரத் சாஹிப் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றேன். விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. நானும் உட்கார்ந்திருந்தேன். பிறகு ஆத்மராம் ஸ்டேஷனிலிருந்து நீதிமன்றத்திற்கு வந்தபோது நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். நீதிமன்றத்தில் நுழைவதற்கு 2 வழிகள் மட்டும்தான் இருந்தன. நான் ஒரு நண்பரிடம் இவர் யார் என கேட்டேன். இவரிடம்தான் உசூருடைய வழக்கு உள்ளது என்றார். நான் அவரிடம் இவருடைய முகம் இதற்கு முன்பும் எனக்கு காட்டப்பட்டுள்ளது என்றேன். மேலும் சந்துலாலுவை பற்றி கூறிவிடுகின்றேன். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இறைவனிடமிருந்து அறிவிப்பை பெற்றிருந்தார்கள். ஒருமுறை ஒருவர் கூறினார், சந்துலால் மாஜிஸ்ட்ரேட் உங்களை கைது செய்ய வாய்ப்பு உள்ளது என கூறினார். அப்போது உசூர் அவர்கள் விரிப்பில் படுத்திருந்தார்கள். உடனே எழுந்து உட்கார்ந்தார்கள். நாம் சந்துலாலை நீதிமன்ற நாற்காலியில் பார்க்க மாட்டோம் என்றார்கள். அந்த வகையில் அவருக்கு பதவி இறக்கம் ஏற்பட்டு கீழ்பதவிக்கு தள்ளப்பட்டார். முல்தானுக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். பிறகு பென்ஷன் பெற்று லூதியானா வந்தார். அவரது இறுதி முடிவு மிகவும் மோசமானதாக இருந்தது. பைத்தியமாகி அவர் மரணித்தார். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போது தானும் துவா செய்வார்கள். இறைவன் புறமிருந்து ஆறுதலும் அளிக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் தனது சஹாபாக்களிடம் துவா செய்யுமாறும் கூறி வந்தார்கள். மேலும் சஹாபாக்கள் ஏதாவது கனவு எதுவும் கண்டார்கள் என்றால் அதனை கேட்டு தனது விளக்கம் கொடுத்து வந்தார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் நபி சாஹிப் அறிவிக்கின்றார்கள், நான் பைய செய்த போது உசூருடைய இல்ஹாம்களை படிப்பதற்கு எனக்கு மிகுந்த ஆவல் இருந்தது. அந்த நாட்களில் ஜமீன்தார் பத்திரிகை மற்றும் வேறு பல பத்திரிகைகளில் ஹுசூருடைய இல்ஹாமிற்கு எதிராக எழுதப்பட்டு வந்தது. மேலும் நானும் அதனை அதிக அளவில் படித்து வந்தேன். அதனை படித்த பிறகு எனக்கு இல்ஹாமுடைய நிலைமை குறித்து குழப்பம் நிலவியது. இல்ஹாம்களை பற்றி பத்திரிகைகளில் கூறும்போது எதிரிகளுடைய பத்திரிகைகள் அதற்கு மனதில் தோன்றியபடி எல்லாம் விமர்சனம் செய்து வந்தனர். இதன் மூலம் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு வந்தது. அவர் கூறுகின்றார், ஒரு நாள் நான் இறைவனிடம் துவா செய்தேன். இறைவா, என்னால் இந்த உண்மையை புரிய முடியாது, நீ உனது அருளினால் எனக்கு புரியவை என்றேன். அதன் பிறகு மதிய வேளையில் திடீரென்று எனக்கு ஒரு புதிய உணர்வு, பாதி மயக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் வானிலிருந்து நீல நிற குதிரை ஒன்று இறங்குவதாக தென்பட்டது. அது பூமிக்கு அருகில் வரும்போது அதனுடன் நிறம் மஞ்சள் நிறமாக மாறுகின்றது. அதனுடைய கழுத்திலிருந்து மின்னலை போன்று ஒரு ஒளி வெளியானது. எனது உள்ளத்தில் இது உங்களது நேர்வழி காட்டுபவரின் தோற்றத்தின் அடையாளம் என போடப்பட்டது. மிக விரைவில் இந்த பிரகாசம் பூமியை சென்றடையும் எதிரிகளின் நிறத்தை மஞ்சள் நிறமாக்கிவிடும். இதற்கு சில மாதங்களுக்கு பிறகு ஹக்கீகத்துல் வஹியில் கூறப்பட்ட உசூருடைய பிரகாசமான நட்சத்திரத்தின் அடையாளம் வெளிப்பட்டது. அந்த அடையாளத்தை பற்றி சுருக்கமாக கூறுகின்றேன். இதனை பற்றி ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு எந்த வகையில் பிரகாசமான நட்சத்திரம் என்ற இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது என்றால் சரியாக 1907 ஆண்டு மார்ச் 31 தேதியில். இதில் மார்ச் 7 25 நாட்கள் கழிந்து
உள்ளம் நடுங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீ சுவாலை வானில் வெளியானது. ஒரு மிகப்பெரிய பிரகாசத்துடன் 700 மைல் தொலைவில், அதனை விட அதிகமாக, இது எழுதும் போது கூறுகின்றார்கள், பூமியில் பல இடங்களில் விழுவதை பார்க்கப்பட்டது. எவ்வளவு பயங்கரமாக விழுந்தது என்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதனை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். சிலர் மயக்கமடைந்து பூமியில் விழுந்தார்கள். அவர்களது முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்ட போதுதான் அவர்களுக்கு உணர்வு வந்தது. பெரும்பாலான மக்களின் கூற்று என்னவென்றால் அது நெருப்பின் ஒரு உருண்டை ஆகும். மிகவும் அசாதாரண முறையில் தோற்றமளித்தது. அது எவ்வாறு காட்சியளித்தது என்றால் அது பூமியில் விழுந்து புகையாக வானத்திற்கு சென்று விட்டது. சிலருடைய கூற்று என்னவென்றால் வாளை போல் அதனுடைய பகுதியில் புகை இருந்தது. பெரும்பாலான மக்களின் கூற்று என்னவென்றால் அது மிகவும் பயங்கரமான ஒரு நெருப்பு ஆகும். அது வடக்கில் இருந்து வந்து தெற்கு பகுதிக்கு சென்றது. சிலர் தெற்கிலிருந்து வந்து வடக்கு பகுதிக்கு சென்றதாக கூறுகின்றனர். ஏறக்குறைய மாலை 5:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆக இது போன்று அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்களுக்கு துஆவிற்கு பிறகு அடையாளங்களை கூறியும் மேலும் அதனை வெளிப்படுத்தியும் உள்ளான். இதன் மூலம் இவை அனைத்தும் அவர்களுடைய ஈமானின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைந்தன. ஆக துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதல் மூலம், பிரகாசமான அடையாளங்கள் மூலம் அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களின் ஈமானை மேலும் அதிகமாக உறுதிப்படுத்தியும் வழிப்படுத்தியும் உள்ளான். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் துஆவின் உண்மைத்தன்மை மேலும் துஆவின் ஒழுங்குமுறை குறித்த அறிவு சஹாபாக்களுக்கு கிடைத்தது. மேலும் இதனை நம்மில் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வதற்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கும் பிரகாசமான அடையாளங்கள் மூலம் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களை காண்பிப்பானாக. நம்மில் ஒவ்வொருவரும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்டுள்ள ஈமானில் உறுதியுடன் இருப்போமாக. அல்லாஹ் தாலாவுடன் ஒரு சிறப்பான தொடர்பு கொள்பவர்களாக ஆவோமாக. இந்த துஆ இன்றைய காலத்தில் ஒவ்வொரு அகமதியும் செய்ய வேண்டும். நான் கூறிய இந்த இல்ஹாம், அதாவது எந்த ஒரு தற்காலிக குடியிருப்பும் இருக்காது, எந்த ஒரு நிரந்தர குடியிருப்பும் இருக்காது. உலகின் இன்றைய நாட்களில் தென்படக்கூடிய நிலைமைகள் மற்றும் உலக போர் ஏற்படுவதற்கான ஆபத்துகள் போன்றவற்றிற்காகவும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா ஒவ்வொரு அகமதியையும் அதிலிருந்து காப்பாற்றுவானாக. மனித குலத்தையே இதிலிருந்து காப்பாற்றுவானாக. மேலும் வரவிருக்கும் இந்த துன்பங்கள் யாவும் நீங்கட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் சில வாரங்களுக்காக நான் மீண்டும் பயணம் செல்கின்றேன். துஆ செய்யுங்கள். அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் அருள் புரிவானாக. அமெரிக்கா மற்றும் கனடாவுடைய மாநாடுகள் எல்லா வகையிலும் அருளுக்குரியதாகட்டுமாக. உலகில் பாகிஸ்தானை தவிர சில நாடுகளிலும் அகமதிகளின் வாழ்வை கடினமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அல்லாஹு தாலா இந்த தீங்கை ஏற்படுத்தக்கூடிய இதில் அரசாங்கமும் அடங்கும் தனது வல்லமையின் அடையாளங்களை வெளிப்படுத்தியவாறு இவர்களது தீங்கை அகற்றுவானாக. மேலும் அகமதியத்தின் உண்மையை வெளிப்படுத்துவானாக. எல்லா இடங்களிலும் அகமதிகளை எல்லா விதமான தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء
والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.